மறுபடியும் சொன்னது மாதிரி இதுக்குள்ளே ப்ளீஸ் பாஸ்டருடைய ரிலேட்டிவ்ஸ் மற்றும் இங்கே இருக்கிற ஊழியர்கள் மட்டும் இந்த பேரிகேடுக்குள்ளே இருங்க. மிச்சவங்க ப்ளீஸ் வெளியே போயிடலாம். ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இங்கே க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம ஆமாம் வாலண்டியர்ஸ் கூட ப்ளீஸ் இந்த பேரிகேட் விட்டு வெளியே போயிடலாம். வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப். இல்லை இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் தயவுசெய்து இந்த சைடில் இருக்கவங்க எல்லாம் இப்படி தள்ளி வந்துருங்களேன். ப்ளீஸ் எல்லாம் இந்த சைடில் வந்துருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் கம் தி சைட். கொஞ்சம் இந்த மைக் போடு. செக் நன்றி ஆண்டவரே. இப்படி வந்து எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாடலாமே எல்லாரும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இன்றைக்கு இந்த அடக்காராதனையே நடக்குமா என்றது போல ஒரு கருமேகம் சூழ்ந்தது. நம்மால் நன்றாய் உணர முடிந்தது எவ்வளவு சத்துரு நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான்றது நல்லா புரிஞ்சது. ஆனால் அசாத்தியமானவைகளையும் சாத்தியமாக்குகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஏதோ பாஸ்டர் தாமஸ் ராஜுடைய குடும்பத்துக்கு இல்ல, இது ஏசிய சபைக்கும் தேவனுடைய மகிமைக்கும் இது ஒரு பெரிய சாட்சியா கர்த்தர் இதை மாற்றி இருக்கிறார். சத்துரு தீமை செய்ய நினைத்ததை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். இது ரொம்ப நல்ல இடம். எங்க கண்களுக்கு இது படாத ஒரு இடம், ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு இடம். பாருங்க, உள்ள வந்தா இந்த அப்பாவுடைய கல்லறையை தாண்டி தான் சர்ச்சுக்குள்ளே போக முடியும். அப்படி ஒரு இடத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறார். நமக்கு தெரியல அது. அது இல்லாமல் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம் இது. ஏன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் நிறைய புறா கூண்டு இருக்கும். இதில் ஒரு தரை போட்டிருப்பாங்க. அப்பா இதில் அடிக்கடி உட்காந்து இதே இடத்துல, இப்போ அந்த அவங்களுடைய இருக்கிற அதே இடத்துல அவங்க நிறைய முறை சேர் போட்டு உட்காந்து இளநீ குடிப்பாங்க. இளநீ வெட்டிட்டு வர சொல்லி இளநீ குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. கர்த்தர் அவங்கள நித்திய நாளுக்காக ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த இடத்த வச்சிருந்துருக்கிறாரு. பாருங்க, நமக்கு தெரியல அது என்ன. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். God is really good. ஆமென். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இடத்திற்கு இவ்விதமான ஒரு இவ்வளவு அவசர நிலையில வேலை நடப்பிப்பதற்கு சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை, அதிகாரிகளை கர்த்தர் எழுப்பி நமக்காக கிரியை செய்யும்படி கர்த்தர் வேலை செய்ய வைத்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி. பாஸ்டர் விசுவாசம் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆரம்பிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடன் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அதுபோல
நாங்கள் நினைத்து ஆயத்தப்படுத்தின ஒரு இடம், ஆனால் இது ஒரு மேன்மையான ஒரு இடத்தை இந்த இடத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் உம்முடைய திட்டப்படி இது நிறைவேற்றின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்ன தேவன் அப்பா, அது நீர் காட்டினம் நான் திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய தாசன் விரும்பின இடத்திலே அவருடைய ஆண்டவரே இந்த கல்லறை அமையும்படி கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான குடும்பத்திற்கு ஆழ்ந்த கட்டிடுவீராக. விசேஷமாக உம்முடைய கரம் இந்த இடத்துல இப்படி வந்திருந்து இதை தொடர்ந்து நடத்துவீராக. ஆஸ்வதிப்பீராக. கருத்தை கொடுக்கிறோம், நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசுவார். ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவதாக. நேரம் அதிகமாயிடுச்சு. அண்ணன் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். ஆனால் ரொம்ப அதிக நேரம் ஆகிவிட்டதுனால சுருக்கமாக நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். ஆனாலும் அப்பா வந்து என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் நீளமாய் பேசுவார்கள். 1 மணி நேரம் மேலே பேசுவாங்க. ஏனென்றால் வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அவர்கள் கொடுப்பார்கள். ஆகவே அவர்களுடைய அடக்கத்தில் கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நிச்சயமாய் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன். 10 நிமிடங்களுக்கு மேலாக கொஞ்சம் போயிடுச்சுன்னா நீ மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில், யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். லாசரு மரித்திருக்கின்றார். இயேசு தாமதமாய் வருகின்றார். அவ மிகுந்த துக்கத்தில் இருக்கின்றாள். அவள் துக்கத்திலிருந்து சொன்ன வார்த்தை சொன்னால், நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்கவே மாட்டான். பாருங்க, இன்றைக்கு கூட அன்றைக்கு ஒரு யூத குடும்பத்தில் ஆண் துணை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண் துணை இல்லைன்னு சொன்னால் அந்த பெண்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இப்போ அவளுக்கு உலகமே உடைந்து விழுந்து விட்டது போல் ஆயிடுச்சு. அப்படி சொல்கிற ஆண்டவர், நீங்களாவது கரெக்டாக வந்திருக்கலாம்ல. இன்றைக்கு கூட சிலருடைய மனதில் அப்படிப்பட்ட குழப்பம் இன்றைக்கு கூட இருக்கின்றது. ஏனென்றால் நான் என்ன பர்சனலாக யோசித்து பார்க்குறேன். நான் சண்டே இங்கே வந்தேன், 5 மணிக்கு வந்தேன் அப்பாவை பார்க்குறதுக்கு. ஓரளவுக்கு அப்பா நல்லா இருக்கிறது போல் தெரிஞ்சது. ஆகவே என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், மதுரையில் எனக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. அப்பாட்ட சொல்லிவிட்டு, அப்பா நான் போகிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு நான் போனேன். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ண பார்த்தா, என்ன இது ஒரு மாதிரி மோசமாயிட்டே போகுதுன்னாங்க. உடனடியாக அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஃப்ளைட்டில் திரும்ப வந்து கொண்டிருந்தேன். சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அப்பா இருந்திருப்பாங்கன்னு சொன்னால் இந்நேரத்துக்கு 3 முறை கால் பண்ணியிருப்பாங்களே. எனக்கு இந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி வெளியில் வரைக்கும் ஓன்னு அழுது கொண்டே வந்தேன். என் பக்கத்தில் இருந்தவங்களாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க என்னால் தாங்கவே முடியல. அப்பா இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் யோசிக்கூட முடியலை. மார்த்தாள், மரியாள், லாசர் இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஆகவே இயேசுவையே கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே நீங்கள் வந்திருக்கலாமே, வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே அப்படின்ட்டு. அது மாத்திரமில்லை, நீங்கள் 37ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே சில யூதர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. கண்களை எல்லாம் திறந்த இந்த இயேசு ஏன் இவனை எழுப்ப முடியாது? பாருங்க, ஒரு கிரிட்டிசிசம் பார்க்கின்றோம். சில பேர் கிண்டல் பண்ணுகிறது, கேலி பண்ணுகிறது. இப்போ ஒருத்தன் மறிச்சிருக்கிறான், அந்த அவதிப்படுகின்ற குடும்பத்தார் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க. வேறு சிலரோ இதுதான் கிடைத்தது ஸ்லாக்கியம் சொல்லிட்டு இயேசுவை கிண்டல் செய்கின்றாங்க. என்னுடைய தகப்பனார் வந்து அம்மாட்ட ஒரு முறை இப்படி சொன்னதாக அம்மா என்கிட்ட சொன்னாங்களாம், சுகந்தி, நம்ம 2 பேருக்கும் உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை, அது போயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு, குடும்பத்தை பற்றி அல்ல, தப்பாக புரிஞ்சக்கூடாது, அன்றைக்கு நடந்து கொண்ட சில காரியங்களை பற்றி, சபையில் நடந்து கொண்ட சில காரியங்களை பற்றி சொன்னாங்க. அப்போது ஒருத்தர் வந்து பலவீனம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கெல்லாம் வாயில் வந்ததை பேசி கொண்டிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், துக்கத்தின் மத்தியில் இந்த குடும்பத்தார் இருந்தார்கள். இப்போ சில பேர் கேட்குறாங்க, ஏன் இயேசு ஒன்றும் பண்ண முடியாதா? குருடரின் கண்களை திறந்தவர், ஏன் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது? கேள்விகள் நிறைய கேட்கப்படும். ஏன்னு சொன்னால், ஒருத்தருக்கு வந்து ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது நிறைய பேர் வாயில் வந்தபடி கேள்விகள் கேட்டுக்கொண்டு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லலாம். யோபனுடைய நண்பர்களைப் போலவே இன்றைக்கும் சிலர் வந்து என்ன பண்ணலான்னா கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்ம அடுத்தபடியாக 38ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு சொல்லுகின்ற ஒரு காரியம் அங்கே காண்பிக்கின்றேன். 39ஆம் வசனத்தில் கல்லை
எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது மார்த்தாள் ஆண்டவரே நாருமே 4 நாட்கள் ஆகிவிட்டதே என்று 40ஆம் வசனத்தில் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் there was a grief. செகண்ட் Jesus talked about glory. ஒரு துக்கமான ஒரு வீட்டில் கேள்விகள் இருக்கின்ற அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இயேசு என்ன சொன்னான்னு சொன்னால் இன்று நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். சில பேர் சொல்லலாம் ஆளே போயிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன தேவ மகிமை அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், இதுதான் நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்று நம்புகின்றோம். அப்பா இன்றைக்கு மரித்திருக்கிறாங்க, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறாங்க, அவங்க சடலத்தை இன்றைக்கு அடக்கம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகின்றது தேவன் தம்முடைய உயிர்த்தெழுதலை இந்த சரீரத்தில் கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் மகிமை. என்ன மகிமைன்னு சொன்னால் ஒரு உடைந்து போன சரீரம், பலவீனமான சரீரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம் 1 கொரிந்தியர் 15:35 வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது மண்ணுக்குரிய சரீரத்தை கர்த்தர் எப்படியாய் மாற்றுவார்? அற்புதமான சரீரமாய் மாற்றுவார். அதில் என்ன காண்பிப்பார்னா அவருடைய மகிமையை காண்பிப்பார். சில பேர் பெயிண்டிங் பண்ணிட்டு அதை சேல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்க பெயிண்டிங் பண்ணிட்டு எல்லார்ட்டையும் காமிப்பாங்க, எப்படி இருக்குன்னு எல்லார்ட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா காண்பிப்பாங்க. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம எல்லார்ட்டையும் பாஸ்டர் தாமஸ் ராஜா காண்பிச்சுட்டு எப்படி இருக்கு அவனுடைய வல்லமை எப்படி இருக்கு பாரு. அல்லேலூயா. இன்றைக்கு பலவீனமாக இருக்கும்போது நிறைய பேர் என்ன ஏது என்ன கேள்வி கேட்டுட்டு, ஆனால் ஆண்டவர் ஒரு மகிமையை காண்பித்து இன்றைக்கு நாம் பலவீனமான சரீரத்தோடு விதைக்கின்ற சரீரத்தை கர்த்தர் உயிர்த்தெழ பண்ணி தம்முடைய மகிமையை காண்பிப்பார். ஹல்லேலூயா. there is grief but there is glory. மூன்றாவதாக கடைசியாக நான் சொல்ல விரும்புகின்ற காரியம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகின்றது, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறினிடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் அங்கே ஆண்டவர் என்ன பண்ண கலங்கினாராம். இங்கிலீஷ் பைபிளில் ஜீசஸ் groaned அப்படின்னு சொல்லி பாருங்க. அவரே கலங்கிட்டார். அப்புறம் 39ஆம் வசனத்தை கலங்கி என்ன சொன்னார்னா அவனை 39ஆம் வசனத்தில் நீங்கள் கல்லை எடுத்து போடுங்கள் என்று கல்லை எடுத்து போடுங்க. 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் லாசருவே வெளியே வா என்று சொன்ன அன்றைக்கு சொன்ன இயேசு ஒரு நாள் சொல்லுவார், தாமஸ் ராஜ் எழும்பி வா, உத்தம ஊழியனே நீ எழும்பி வா, கல்லை புரட்டி போடுங்கள்னு சொன்னது போல அந்த பழைய துன்பமெல்லாம் போனது. ஆண்டவர் ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நான் சொல்ல மூன்றாவதாக we are going to see the goodness of God. ஆண்டவருடைய நன்மையை நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தருடைய நன்மையை நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொன்னால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் ஆண்டவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பாருங்க, டாக்டர்ஸ் சொல்லுவாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிறோம், மரித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிற நமக்கு தேவன் மாத்திரம் அல்ல, மரித்து போன நம்முடைய அப்பாவுக்கும் தேவனாக இருக்கிறார். அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் கர்த்தருடைய கரத்திலே அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்கும், தாமஸ் ராஜ் வெளியே எழும்பி வா என்று அவருடைய எஜமானன் கூப்பிடுவார். லாசருவை அழைத்த தேவன் தம்முடைய நன்மையை ஒரு நாளில் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு நாம் அப்பாவை இன்றைக்கு விதைக்கும்படியாய் வந்திருக்கின்றோம். கர்த்தர் அவர்களை மறந்து போகவில்லை, கர்த்தருடைய கைவிடவில்லை. ஆனால் நமக்கு துக்கம் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் ஒரு நாளை மகிமைப்படுவார். கர்த்தர் தம்முடைய நன்மையை நிச்சயமாய் காண்பிப்பார். அப்பொழுது நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் அப்பாவை நாம் பார்ப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீர் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கூட அருமையான பரிசுத்தவானை நாங்கள் இந்த ஆண்டவரே இடத்திலே விதைக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வேதனை ஒரு பக்கம் இருக்கிறது, ஆண்டவரே துக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் ஜீவனுள்ள நம்பிக்கை தான் அதிலே பிரதானமாய் இருக்கிறது. ஐயா, உம்முடைய மகிமையான வெளிப்படுதல் வரும்போது கர்த்தாவே, இந்த விதைக்கப்படுகிற
இந்த அருமையான தேவதாசனுடைய சரீரமானது ஆண்டவரே அழிவில்லாததாய், ஆண்டவரே சாவற்றதாய், உமோடு கூட என்றென்றைக்கும் ஆண்டவரே இருக்கும்படியான ஒரு நிலையிலே ஆண்டவரே நாங்களும் அங்கே போய் ஒரே குடும்பமாய் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த இடத்துல நாங்கள் விதைக்க போகிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன அந்த வசனத்தின்படி தோற்று போன சத்துரு, ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கப்பட்ட சத்துரு இன்றைக்கு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்பரா மோட்சக்காரையில் நாம் சந்திப்போ இன்பரா மோட்சக்காரையில் நாம் சந்திப்போ இன்பராய் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போ இன்பராய் ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். In the sweet by and by we shall meet on the beautiful shore. In the sweet by and by we shall meet that beautiful shore. When the saints go marching by, when the saints go marching by, Lord, I want to be among the number. When the saints go marching by, when the saints go marching by, when the saints go marching by, Lord, I want to be among the number. when the Saints go marching by, பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே, நாதா நான் ஓரங்கத்தினராக காண வாஞ்சிக்கிறேனே. பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே, நாதா நான் ஓரங்கத்தினராக காண வாஞ்சிக்கிறேனே. மாட்டோம் என்னை ஆசீர்வதித்தீர். இனிமேலும் காடாறு சேரு குண்டில் தேவாரீர் நடத்தீடோ.
மாட்டும் என்னை ஆசீர்வதித்தீர். இனி மேலும் காடாறு சேரு கொண்டில் தேவாரே நடத்திடும் உதாய நேரம் வர கழிப்பேன். மறைந்து போன நேசரை காண்பேன். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின் கர்த்தருடைய விழியில் பாடுவோம். என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்ன சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். கைகளை உயர்த்தி என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
Thank you, Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய உண்மை நீர் வெளிப்படுத்தினீர். ஆமென். உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீர். உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினீர். உம்முடைய தாசன் மேல் நீர் வைத்திருந்த அன்பை இன்றைக்கு எங்கள் கண்கள் எல்லாம் பிரத்யட்சமாய் காணும்படி வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, நீதிமானையும் உத்தமனையும் நோக்கி பாருங்கள், அவனுடைய முடிவு சமாதானமாயிருக்கும். பிசாசு எவ்வளவோ குழப்பங்களை கொண்டு வர எத்தனித்தாலும் அவனுடைய அத்தனை ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணி உம்முடைய தாசன் இந்த பூமியின் கடைசி நிமிடத்தை சமாதானத்திற்குள் சமாதானத்தோடு பிரவேசிக்க உதவி செய்த சமாதான பிரபுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நன்மையை கண்டு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் உயிர்த்தெழுதலின் நாளினுடைய நம்பிக்கையை பறைசாற்றும்படி இந்த சரீரத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நாளுக்கென்று நாங்கள் பத்திரப்படுத்தும்படி இதை இந்த மண்ணுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். 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 ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இதை செய்வதற்கு அநேகர் உதவி செய்தீங்க. விசேஷமாக இந்த பெட்டி எல்லாம் இதெல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் செய்யவே இல்லை. எல்லாமே ஜெசி கேட்ரிங் அவங்க குடும்பம் எல்லாம் எடுத்து, நீங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே, மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படி இந்த ஊழியத்துக்கு இப்படி ஒத்தாசை அன்பு காட்டினதுனால தான் இப்படிலாம் விடுதலையாக ஊழியம் செய்ய முடியுது. இன்றைக்கு எவ்வளோ பெரிய இக்கட்டு வந்துச்சு. இன்னைக்கு அவமானம் அப்படியே தலைக்கு மேலே நின்றுச்சு. ஆனால் நம்ம சபை விசுவாசிகள் ஒருவர் கூட இந்த இடத்த விட்டு போகாமல் ஜெபத்திலேயும் வேண்டுதலையும் நின்று உங்கள் ஐக்கியத்தை காட்டினீங்க. அதற்காக குடும்பமாக நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கோம். இப்படிப்பட்ட சபையார் இருப்பது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் தம்பி கூட சொல்லிட்டு இருந்தான், ஆனால் என்னமோ தங்க வீட்டினுடைய ஒரு அடக்கத்தை போல இதை எடுன்னு சொன்னால் 4-5 பேர் தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. அப்படியே அந்த இடத்தையே 10 நிமிஷத்தில் கிளியர் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் அன்பின் மிகுதியினாலும் உங்களுடைய பாசமும் எங்கள் மேல் வைப்பதற்கெல்லாம் நாங்கள் தகுதி உள்ளவர்களாக தெரியல. ஆனால் நீங்கள் அவ்வளோ பாசம் காட்டி பசியோட வயசானவங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க. இது நான் எங்கேயுமே அப்படி பார்த்தது கிடையாது. எங்கேயுமே நான் எத்தனையோ அடக்கத்துக்கெல்லாம் போயிருக்கேன், பார்த்ததில்ல. 12 மணிக்கு நடக்க வேண்டிய அடக்கம் இப்போ என்ன மணி? 4 மணியா? 5 மணி ஆகும். ஆனால் அப்படியே அமைதியாக காத்திருந்து பொறுமையாக இருந்து நீங்கள் காட்டுகிற அன்புக்காக இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் முழு குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். அப்பாவுடைய சார்பாக எங்கள் அப்பாவுக்காக நீங்கள் போட்ட உபவாசங்கள், ஜெபங்கள், உங்கள் கண்ணீர், நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டீங்க எனக்கு தெரியும். அதிகாலை 4 மணிக்கு உங்கள் ஜெப சத்தம் வந்து ஆன்லைனில் எனக்கு கேட்கும். கண்ணீர் வடிச்சு உங்கள் அப்பா கூட அப்படி அழுதுருக்க மாட்டீங்க. எங்கள் பாஸ்டருக்கு சுகந்தாங்க ஆண்டவரே, நீங்கள் ஜெபிச்சு அப்பாவுக்கு இப்படி ஒரு கௌரவமான ஒரு முடிவை நீங்கள் பெற்று தந்திருக்கிறீங்க. நான் நம்புகிறேன், அது உண்மை. நான் யோசித்து பார்த்தேன், 2020 அவங்களுக்கு கொரோனா பாதிக்கப்பட்ட போது ஒருவேளை அவங்க மறிச்சிருந்தாங்கன்னா நம்ம யாருமே அந்த அடக்கத்துக்கு போயிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அடக்கம் சமாதானமாக கர்த்தருக்கு மகிமையாக 10,000 பேர் பவனியோட நடந்திருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது.
நம்ம எவ்வளோ கோர காட்சிகளை பார்த்தோம். ஆனால் நீங்கள் சபையாரா இல்லை, குடும்பமாகவே நின்று போராடி ஜெபித்து 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 அவங்களுக்கு ஒரு 2.5 வருஷத்தை எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க முடிவை நீங்கள் மகிமையாக மாற்றி கொடுத்தீங்க. அதுக்காக உங்கள் ஜெபங்களுக்காக, உங்கள் அன்புக்காக இயேசுவின் நாமத்தில் நான் மிகுந்த நன்றி தெரிவிக்கிறேன். இந்த அன்பையும் இந்த ஜெபத்தையும் நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் ஜெபத்தில் தான் இந்த ஊழியம் நிற்கிது, உங்கள் ஜெபத்தில் தான் இந்த குடும்பம் நிற்கிது. தொடர்ந்து இந்த அன்பிலே எங்களை மறவாமல் கர்த்தருக்குள்ளே அன்பு பாராட்டுங்க. நீங்கள் காட்டுகிற எல்லா ஒத்துழைப்புக்காக நன்றி. கர்த்தர் தாமே உங்களை இம்மையிலேயும் மறுமையிலேயும் உங்களை தனிப்பட்ட விதமாகவும் குடும்பமாகவும் உங்கள் சந்ததிகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கிருபையாய் கட்டளையிடுவாராக. ஆன்லைன்லையும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை எங்களால் கிரகிக்கவே முடியல. இதில் நீங்கள் பல பர்சன்டேஜ் 90, 95, 99% ஒரு முறை கூட நாங்கள் நேராக பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் எங்களுக்காக செபித்த ஜெபங்கள், விசாரித்த விசாரிப்புகள். நேற்றுக்கு அப்பா இறந்துட்டாங்கன்னு என்னுடைய ஃபோனில் என்னால் வாட்ஸ்அப் மெசேஜே ஓப்பன் பண்ண முடியல. ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்க. அப்படி ஆற்றி தேற்றி அவ்வளவு அன்பு கூர்ந்து பாசமாக நீங்கள், அதாவது போன மாதம்லாம் அப்பா பயங்கர ஹர்ட்டாக இருந்தாங்க. அவங்கள பரிகாசம் பண்ணது அதெல்லாம் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க. எங்களுக்கு இந்த அடக்காரதில் தான் தெரிஞ்சுது, அந்த பரிகாசம் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு தூசு கூட இல்லை, ஆனால் நேசிக்கிறவங்க கடல் போல ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பாவை பாராட்டினவங்க, ஜெபித்தவங்க, அவரை அன்பு கூர்ந்தவங்க, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க லட்சோப லட்ச மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத நேற்றுக்கு நாங்கள் இதை 2 நாளாக பார்த்தோம். அதெல்லாம் உண்மையாகவே உள்ளத்தை உருக்குகிறது. கர்த்தர் இந்த ஊழியத்தை பல மடங்கு பெருக பண்ணணும். ஆண்டவர் எனக்கு இந்த விருப்பத்தை தந்தார். அது அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா கூட விட்டுருப்பாங்களா தெரியல, அப்படிலாம் அனுமதிக்க மாட்டாங்க லேஸில். ஆனால் இந்த இடத்துல அப்பாவுடைய சரீரம் விதைக்கப்படணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியான ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது. இந்த மேல் பாக்கத்துக்கு அப்பா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் ஒரு கோதுமை மணியாக இந்த இடத்துல அப்பா விதைக்கப்பட்டிருக்காங்க. இதிலிருந்து பல லட்சம் கதிர்கள் இந்த பகுதியில் வெளியே வர வேண்டும். ஆமே, இந்த பகுதியை மாற்றம் அடையணும். இந்த பகுதிக்குள்ளே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். விசேஷமாக இதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அரசியல் கட்சிகள்லேருந்து, அதிகாரிகள்கிட்டருந்து, நண்பர்கள்ட்டேருந்து உதவி ஏராளம். சகோதரன் ஆதி கேசவன் இங்கே இருக்கிறாங்க. அவங்க இந்த மேல்பாக்கத்தினுடைய தலைவர். அவங்க ரொம்ப வருஷமாக நமக்கு வலதுகரமாக நின்று பாருங்கள், இன்னும் கூட போகல அவர் வீட்டுக்கு நின்று அவர் இதை முடிச்சு கொடுத்துட்டு தான் போனோம். எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு பார்த்தீங்களா நம்ம மேலே. அது அவரை கைத்தட்டி அவர் நம்ம உற்சாகம். ரொம்ப நன்றி சார். கடவுள் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எங்கள் ஜெபங்கள் எப்போ உங்களுக்காக இருக்கும். இன்னையிலிருந்து ஆதிகேசவன் சாருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அவரும் அவரோடு கவுன்சிலர்ஸ், அவங்க வார்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருக்காக ஜெயிப்போம். இந்த ஊரே மாறிடும். நான் சொல்கிறேன், அப்பாவுடைய வேர்வையும் ரத்தமும் இங்கே விதைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊரே மறுரூபமாயிடும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பரிசுத்தவானுடைய சரீரம் இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் அதற்குரிய மிகப்பெரிய பலனை தருவார். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு மாலை ஸ்தோத்திர கூட்டம் இருக்கு. மாலை 5 மணி முதல் 7 மணி வரைக்கும் ஸ்தோத்திர கூட்டம். எல்லாரையும் தனிப்பட்ட விதமாக குடும்பமாக உங்களை அழைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதில் பங்கு பெற்று இரவு 7 மணிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பின் விருந்து வச்சுருக்கிறோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு கர்த்தர் அப்பாவின் மூலமாக செய்த நற்கிரியைகளை எண்ணி ஸ்தோத்திரிக்க வாருங்கள். காலை 4 ஆராதனைகள் வழக்கம் போல நடைபெறும். 5 மணி, 7 மணி, 9, 11 எல்லா ஆராதனையும் வழக்கம் போல நடக்கும். நாளைக்குள்ள யூத் மீட்டிங் இருக்காது. இன்றைக்குள்ள யூத் ரிவைவல் மீட்டிங் இருக்காது. மற்றபடி எல்லா கூட்டங்கள் நாளைக்குள்ள 4 காலை ஆராதனைகள் நடக்கும். அதே போல் அந்த இடத்தை நாளைக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கும் தயவு செய்து நம்ம வாலண்டியர்ஸ் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு காலையிலிருந்து நம்முடைய ஆவடியில் உள்ள
காவல்துறையினர் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்தார்கள். அது, ரொம்ப நான் நன்றி சொல்றேன். ரொம்ப, அதாவது அவங்க மற்றவங்களை எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல, ஆனால் நம்ம வந்து ஒரு சகோதரர்கள் சகோதரிகளை போல, நான் ஒருத்தர் கூட யாரையும் அதட்டுறதே நான் பார்க்கல. அப்படியே கூடவே நம்மோடு அநேக ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள், உயர் அதிகாரிகள் காலையிலிருந்து பந்தோபஸ்து, காலையில் நேற்றைக்கு நைட்லேருந்தே ரோந்து செய்து இந்த இடத்தெல்லாம் செக்யூர் பண்ணி வழிநடுக நமக்கு உதவி செய்து டிராஃபிக் எல்லாம் கவனித்து ஒரு குழப்பம் ஒரு பிரச்சனை இல்லாமல் அமைதியாக பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக முடிக்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து கர்த்தருடைய கிருபை தானே. அந்த காவலர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஊர் தலைவருக்காக மற்றும் உதவி செய்த அன்பான நண்பர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து கடைசி நிமிஷத்தில் அவங்க காட்டின ஒத்துழைப்பு யாருக்கு இப்படி காமிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வேகமாக வந்து அவங்க ஓடி வந்து இவ்வளோ 1000 பேருக்கு அவங்க ஆசீர்வாதமாக மாறிட்டாங்க. நிச்சயமாக அவங்க குடும்பங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இதற்கு பின்னணியிலிருந்து உழைத்த எல்லா நம்முடைய சபையின் சகோதரர்கள், பிரதர் ராமச்சந்திரன், எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் திருவள்ளூர் கலெக்டர் ஜான் வர்கீஸ் அவர்களும் சடுதியாக முடிவெடுத்து உடனே நமக்கு உதவி செய்து வாசலை திறந்து கொடுத்தாங்க. அவர்களுக்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவன் தாமே உயர்த்தப்படுவாராக. அல்லேலூயா. வேற யாருக்காவது நன்றி சொல்லணுமா தெரியல. பிரதர் டேவிட் பால், பிரதர் ராமச்சந்திரன், பிரதர் சதீஷ், அதே போல் பிரதர் இனிக்கோ இருதயராஜ், அவங்க எல்லாம் நான் இன்னும் அவங்கள கண்ணில் பார்த்ததில்லை. பிரதர் ஆண்டோ ஜார்ஜ் அவர்கள் ஓடி வந்து அவங்க உதவி எல்லாம், இந்த மாதிரி உதவிகள். அதே போல் ஆன்லைனில் எத்தனையோ பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, பாஸ்டர் என்ன உதவி வேணும்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன உதவி வேணும், யாருக்கு உங்களுக்கு தெரியணும். பிரதர் மோகன் சின்னசுவாமி, எவ்வளோ உதவிகள் வந்து அன்பு காட்டினது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, இவ்விதமாக சமாதானமாக காரியங்கள் முடிவதற்கு ஆண்டவரே மனம் திறந்து இருதயத்தை திறந்து அன்பு காட்டி எங்களுக்கு உதவி செய்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய மனைவிமார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள், அவருடைய வீடுகள், வியாபாரங்கள், வேலைகள், அவருடைய தொழில், அவர்களுடைய அரசியல் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அவர்களை மேன்மைப்படுத்தும், கிருபைகளால் இடைக்கட்டும். நாங்கள் ஒருவேளை சிலரை மறந்திருக்கலாம், சொல்லாமல் விட்டிருக்கலாம், ஆனால் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அதோடு சேர்த்து ஊழியர்களும் நமக்கு இவ்வளோ பேர் பாருங்கள், அவங்க வேலையை விட்டுட்டு நாளைக்கு எல்லாருக்கும் காலை சண்டே சர்வீஸ், அதை விட்டுட்டு பாஸ்டர் ஆனந்த், பாஸ்டர் விசுவாசம், எங்கள் இமானுவல் மாமா, அதே போல் ராய்புரம் பாஸ்டர், பாஸ்டர் ஜோதி, அவங்க போயிட்டு சுற்றி திருப்பி வந்து அநேக பாஸ்டர்ஸ் நிறைய பேர், பாஸ்டர் குமார், எல்லாரும் பாருங்கள், பாஸ்டர் வின்சென்ட், எல்லாரும் ஓடி வந்து அப்பா மேலே வைத்த அன்பு, நம்ம மேலே வைத்த அன்பினால அப்படி நின்று 5 மணிக்கு இன்னும் சாப்பிடாம எல்லாம் உட்காந்துருக்காங்க. அது பெரிய கிருபை தானே. எல்லா பாஸ்டர்ஸ்க்கு நல்லா கைத்தட்டி ஒரு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோம். அதே போல் பாஸ்டர் ஜான் பிரிட்டோ, நன்றி பாஸ்டர். அதே போல் இந்த குழி எடுக்கிறதுக்கு உதவி செய்த மேஸ்திரி, அதே போல் ஜேசிபி ஓட்டின காலேப், நம்ம சபை விசுவாசி தான். ஜனார்த்தனன், ஐயோ அவர் ராத்திரி பகலாக ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, மாற்றி 2 இடம். இதை போல உதவி செய்து இந்த காரியங்களை வாய்க்க பண்ணின எல்லாருக்கும் கைத்தட்டி ஒரு நன்றி சொல்லிடுவோம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. காட் பி வித் யூ. சமாதானத்தோடு சென்று பாருங்க. மண்ணு போட விரும்புகிறவங்க நீங்கள் மண்ணு போடலாம், இங்கே இருக்கும். ரொம்ப உள்ளே வந்துடாதீங்க, கொஞ்சம் வெளியே வச்சுருப்பா அங்கே பக்கம். நீங்கள் வாங்க, பொறுமையாக வாங்க, யாரும் உள்ளன்னு தள்ளாதீங்க. ஒவ்வொருத்தராக அப்படி போடலாம். எல்லா பக்கமும் ஒன்று வச்சுருங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் முதல்ல போட்டுட்டு அப்போ அவங்க வெளியே போட்டோம். அதுக்கப்புறமா அடுத்தது எடுத்துருங்க. பெல்ட் எடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த பெல்ட் எடுத்த பிறகு நம்ம போடுவோம். போர்ட் மெம்பர்ஸ், பில்டிங் கமிட்டி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.
சி மேஜர் கொடுப்பா. தேங்க்ஸ். சி மேஜர், சி மேஜர், மேஜர். Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name. I will praise again and again. You are everything. You are my Lord. அதே போல வின்சென்ட் பார்க்கர் டீமுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சபையினுடைய ஆடியோ வீடியோ டீம் அவங்க எடுத்த பிரயாசங்கள் கொஞ்சம் அல்ல. அதனால தான் உலகம் முழுவதும் இதை போவதற்கு கேமரா எல்லாம் ஹேண்டில் பண்ணி கடினமாக உழைத்த பிள்ளைகளுக்கு மிக்க நன்றி. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நின்ன கதியாக ஜனங்களை விசாரித்து அன்பு கூர்ந்ததுக்காக நன்றி. கர்த்தர் தாமே உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை இன்னும் மென்மேலும் பலப்படுத்தி நடத்துவாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே அன்பிற்கே நன்றி இயேசுவே, உம் கிருபைக்கே எந்தோனியாலும் உம்மை வாழ்த்துவேன், உம் நாமம் வாழ்த்துவேன். எல்லாம் நீரே என் ஆண்டவா, எல்லாம் நீரே என் ஆண்டவா. Thank you, Jesus, for your love to me. Thank you, Jesus, for your grace so free. I lift my voice to praise your name. Oh, praise again and again. You are everything. You are my Lord. You are